அப்பா அப்பா சக்தி, என்னம்மா பேகும் கைமா எங்க கிளம்பிட்ட? என்னோட தாய் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன ஊருக்கு வர சொல்லியிருக்காரு. அவரை பாக்குறதுக்காக தான் நான் இப்ப ஊருக்கு போலான்னு கிளம்பியிருக்கேன். சக்தி, அது என்ன அப்பாவும் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்துதான் பேச்சு மூச்சியே காணும். சக்தி, ஒருத்தவங்க வெளியே கிளம்பி போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் பொண்ணு நீ, அந்த உரிமையில கேக்குறேன். உடம்புக்கு முடியாத இந்த நேரத்துல இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போற? இல்லம்மா, ஊர்ல இருந்து மாமா கால் பண்ணியிருந்தாரு. ஊர்ல ஒரு நல்ல விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிக்க வேண்டியதான். அப்ப அதை சரியா முடிக்கல. இப்ப அதுக்கான நேரம் வந்திருக்கு. இப்ப அதனால முடிக்க போறேன். நான் போய் கையெழுத்து போட்டாதான் அதுல எனக்கு கொஞ்சம் பணம் வரும்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் போலான்னு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும். எதுவா இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம். லக்ஷ்மி சொல்றது கரெக்ட் தான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கம்பெனில எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. உன் வயித்துல கத்தியால குத்தி இருக்கானுங்க. இன்னும் 2 இன்ச்சு ஆழமா இறங்கியிருந்தா உன் உயிருக்கே ஆபத்தா போயிருக்குன்னு காயத்ரி எங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். இந்த மாதிரி நேரத்துல நீ முதல்ல டிராவல் பண்ணவே கூடாது. இத பாரு, நீ வீட்லயே இரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லப்பா, நான் கண்டிப்பா போகணும். நான் போயிட்டு ஒரே நாள்ல வந்துடுறேன்ப்பா. போயிட்டு மறுநாளே வந்துருவேன். லக்ஷ்மி, சக்தி, அம்மா நான் சொல்லிட்டேன். நீ எங்கேயும் போக கூடாது. அவ்வளவுதான். அப்படி நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னா சொல்லு. நானும் கூட வரேன். நீங்க இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கீங்க. சோ நீங்க வேலையை போய் பாருங்க. ஒரே ஒரு நாள் தான். நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். நாங்க சொன்ன கேட்கவா போறேன்? சும்மா பேருக்கு தான் அப்பா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுற. நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. யோமா, புரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரே ஒரு நாள் தான். ஒரு பகல் ஒரு ராத்திரி. மறுநாள் டான்னு வந்துருவேன். கவலைப்படாதீங்க. சரி, பத்திரமா போயிட்டு வா. மாத்திரை டயத்துக்கு எடுத்துக்கோ. போன உடனே எனக்கு கால் பண்ணு. இங்க பாரு, ரொம்ப அலைச்சல் ஆகுற மாதிரி எந்த வேலையும் பார்க்க கூடாது. சரியா? சரிம்மா. இத செலவுக்கு வச்சுக்கோ. அப்பா, எதுக்குப்பா இவ்ளோ காசு? இல்ல சக்தி, இத நீ கையில வச்சுக்கோ. நீ ஊருக்கு போறல, அங்க உன் செலவுக்கு இது தேவைப்படுமா? இப்படி வச்சுக்கோ, தேவைப்படுமா? சரிப்பா, என்ன ஆசீர்வாதம் வேண்டாம் பண்ணுங்க. வேண்டாம். என்னம்மா? ஐயோ, சக்தி குனியாதடா. குனியலாம் கூடாது. கையில் போட்டிருக்காங்கல்ல. நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாமா. போ.